தூக்கம் ரொம்ப முக்கியம், ஆரோக்கியமான தூக்கம். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அது இருக்கக்கூடாது, மன அழுத்தம் இருக்கக்கூடாது, நல்ல உணவு இருக்கணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். குறிப்பாக சினைப்பைக்கு ரத்த ஓட்டம். ஏன்னா சினைப்பைக்கு தேவையான அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான நியூட்ரிஷன் சத்துக்கள்லாம் தேவையில்லை நம்ம என்னதான் சாப்பிட்டாலும். அப்போ அந்த சினைப்பைக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கணும். அதுக்கு யோகாசனாஸ், குறிப்பாக வந்து தித்திலி ஆசனான்னு சொல்லுவாங்க, இந்த பட்டர்ஃப்ளை ஆசனாஸ், அந்த மாதிரி ஆசனாஸை பண்ணணும். உணவு முறையில் ஒன்று மட்டும் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இதில் என்ன சொல்கிறோம், ஜெனட்டிக்கலாக வந்து இது பிரச்சனை ஏற்படுது, வயதாகுது. அப்போ இங்கே எல்லாத்துலேயும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடேஷன் அப்படிங்கிறதாகுது. ஸோ பாதாமோ முந்திரியோ இல்லை பிரேசில் நட்ஸோ ஏதோ ஒரு நட்ஸ் எடுக்கணும். ஸோ இதுலேயும் விட்டமின் ஏ அப்படியெல்லாம் இருந்தாலும் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படி இருக்குன்னா செலினியம் இருக்குது. ஓகே. ஸோ செலினியம் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த ஆக்சிடேஷன் ஆகிறத வந்து தவிர்க்குது. அது மட்டும் கிடையாது, நம்ம பலமுறை வந்து இந்த தைராய்டு ஹார்மோனில் கன்வர்ஷன் இருக்கும். ஓகே. T4லேருந்து T3க்கு கன்வர்ஷன் ஆகிறதுக்கு சில என்சைம்ஸ் நொதிகள் தேவை. அதுக்கு வந்து இந்த செலினியம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது இயற்கையாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நட்ஸில் இருக்குது. அதனால செலினியம் எடுக்கணும். தானியங்களை பொறுத்த வரைக்கும் பட்டை தீட்டின தானியங்கள் எடுக்கக்கூடாது. என்ன தானியம் எடுத்தாலும் முழுமையாக எடுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா இந்த பெண்கள்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இவங்களுக்கு முன்னதாக வர்றது வந்து PCOS தான். ஸோ இந்த PCOSக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் வந்து உபயோகப்படுத்த முடியாத நிலை. ஸோ அந்த இன்சுலின் உபயோகப்படுத்த முடியாத நிலையால தான் உடல் பருமன், அதை தொடர்ந்து இந்த PCOS போன்ற கண்டிஷன்ஸ்லாம் வருது. அதனால முழுமையான தானியங்களா நல்லா காய்கறி, கீரைகள், பழங்கள் இதெல்லாம் எடுக்கணும். செயற்கையான உணவுக்கு போகாமல் இருக்கணும். ஸோ அப்படி ஒரு லைஃப்பை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். கண்டிப்பாக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருமுட்டையை வந்து ஆரோக்கியமாகவும் வச்சுக்கலாம், வளர்ச்சியை சீராகவும் வச்சுக்கலாம், கொள்ளளவையும் நம்ம சேஃப் லெவலில் வச்சுக்கலாம்.